பாருங்க வெறும் நிறைய வந்து கர்நாடகால இருந்து ஷாப் தண்ணி மொத்தம் சுத்தா தண்ணி மொத்தமே இதுலதான் வந்து கலக்குது. இந்த தண்ணி தான் நம்மளுக்கு நேரா வரப்போகுது. சட்டையா இத பத்தி பேசுற தலைவர் ஏகேக்காக போராட தலைவர் பார்த்து அண்ணன் சீமான் மட்டும் தான் பேசுறாரு. இப்ப அவரை நீங்க நினைச்சு பார்க்கணும், இவ்வளவு நேரம் வருது, இந்த தண்ணியை நம்ம எப்படி குடிக்க முடியும், நிலத்தடி நீர் எப்படி பாதிப்படையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் பாதிப்படையும். தமிழஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்க பாத்தீங்கன்னா மாவட்டம் கிழவரப்பள்ளி டேம் கிட்டதான் இருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேம் பாருங்க வெறும் நிறைய வந்து இருக்குது. கர்நாடகால இருந்து ஷாப் தண்ணி மொத்தம் சிப்கார் தண்ணி மொத்தமே இதுலதான் வந்து கலக்குது. இந்த தண்ணி தான் நம்மளுக்கு நேரா வரப்போகுது. இந்த தண்ணி தான் நம்ம இவங்க நம்ம கிட்ட தண்ணி கேட்டா நம்மள தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க மேகதாது அணை கட்டுவோம், அதை கட்டுவோம், இதை கட்டுவோம் சொல்லிட்டு நம்ம கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கரண்ட் மட்டும் இவங்களுக்கு தேவை. இதை பத்தி பேசுற தலைவர் ஏகேக்காக போராட தலைவர் பார்த்து அண்ணன் சீமான் மட்டும் தான் பேசுறாரு. இப்ப அவரை நீங்க நினைச்சு பார்க்கணும், இவ்வளவு நேரம் வருது, இந்த தண்ணியை நம்ம எப்படி குடிக்க முடியும், நிலத்தடி நீர் எப்படி பாதிப்படையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் பாதிப்படையுது. இவ்வளவு நிறைய வர தண்ணியை நம்ம குடிச்சோம்னா நம்மளுக்கு உடல்நிலை கண்டிப்பா பாதிப்படையும். இன்னும் நம்ம கொரோனாவை சந்திச்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா புரட்சி எப்ப வெடிக்குன்னு தெரியாது. போர், தண்ணிக்காக போர் வர ஆரம்பிக்க போகுது. இதை பாத்தீங்கன்னா இதுக்காக பேசுற தலைவர் நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா இது வந்து போராடியே ஆகணும். சீமான் வந்தாதான் இந்த பிரச்சனை. பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல என்னென்ன இலவச தரலாம், அதை தரலாம், இந்த திட்டத்தை பண்ணலாம், சிங்கப்பெண் திட்டத்தை தரலாம், எவ்வளவு திட்டத்தை பத்தி பேசுறீங்க. தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான தண்ணீரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. மேகதாதான திட்டத்தை பத்தி பேசுறீங்க. தண்ணி நிறைய வந்துருக்குது. இந்த காணொலி எல்லாம் பாக்குறாரா இல்லையான்னு தெரியல. தமிழ்நாடு முதல்வர் சிஎம் ஐயா பாக்குறாரா தெரியல. நுரை பாருங்க எவ்வளவு கிளம்பி காத்துல அடிச்சு போகுது. இந்த ஊர் மக்கள் கிட்ட தான் நம்ம போய் கேட்க போறோம். இதனால எவ்வளவு அரிப்பு வருது, இதனால என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல. நிக்கிற எங்களுக்கே பாத்தீங்கன்னா சுவாசிக்க முடியல. கொஞ்சம் பட்ட உடனே உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது. இந்த மக்கள் எப்படி வாழ்வாங்க என்னன்னு பாருங்க. செய்திகள் வாயிலாக ஜோசப் விஜய் அவர்களுக்கு வலியுறுத்துறேன்.